சின்ன சைஸாக இருக்கிறதுனால 6 இது எடுத்துருக்கேன் நான். இதுவே பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 4 போதும். இதை வந்து வேக போகிறதுக்காக இப்படி 2ஆக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் தண்ணியில். ஸ்டவ் ஆன் பண்ணி உருளைக்கிழங்கு வேக போட்டாச்சு. உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் உரிச்சிட்டு எப்படி உருளைக்கிழங்கு பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அலசி வச்சுருக்கேன். இதை வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த 4 வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா பபிள்ஸ் வந்து வெந்துட்டுருக்கு.